ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR Wheels Travel சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் எவர்கிளேட்ஸ் சஃபாரி ஏர்போர்ட் ஆகும். எவர்கிளேட்ஸ் ஹாலிடே பார்க் புளோரிடாவின் ஃபோர்ட் லாடர்டேலில் உள்ள எவர்கிளேட்ஸில் 29 ஏக்கர் சதுப்பு நிலங்களில் அமைந்துள்ள எவர்கிளேட்ஸ் ஏர்போர்ட் சுற்றுப்பயணங்களை வழங்குகிறது. இந்த பூங்கா புளோரிடாவின் ஃபோர்ட் லாடர்டேலில் உள்ள US 27க்கு அருகில் கிரிஃபின் சாலையின் மேற்கு முனையில் அமைந்துள்ளது. எவர்கிளேட்ஸ் ஹாலிடே பார்க் எவர்கிளேட்ஸ் தேசிய பூங்காவுடன் இணைக்கப்படவில்லை. Hold on to your hats and your caps. It's going to get windy. Whatever goes that way disappears. Does everybody have your plugs? Hold on. Very important. Do not throw it in the boat. ஜார்ஜ் எம். பிரிட்ஜஸ் கட்டுமானத்துறையில் அனுபவம் கொண்ட ஒரு புகையிலை விவசாயி ஆவார். 1982இல் அவர் ஒரு புதிய தொழிலை தொடர முடிவு செய்து தனது வீட்டின் பின்புறத்தில் சொந்தமாக ஒரு காற்றுப்படகை கட்டினார். தனது வீட்டை அடமானம் வைத்து பிரிட்ஜஸ் தனது பணம் மற்றும் நேரம் அனைத்தையும் மேலும் பல காற்றுப்படகுகளை கட்டுவதிலும் ஒரு கல்வி மற்றும் பொழுதுபோக்கு பூங்காவை தொடங்குவதிலும் முதலீடு செய்தார். பிரிட்ஜஸ் எவர்கிளேட்ஸ் வழியாக வர்ணனையுடன் கூடிய காற்று படகு சுற்றுப்பயணங்களை வழங்கத் தொடங்கினார். ஜூன் 1982க்குள் எவர்கிளேட்ஸ் ஹாலிடே பார்க் அதிகாரப்பூர்வமாக செயல்படத் தொடங்கியது. இந்த பூங்கா ஒரு குடும்பத்தால் நடத்தப்படுகிறது. ஜார்ஜின் மகன் கிலின்ட் அன்றாட செயல்பாடுகளை மேற்பார்வையிடுகிறார். தற்போது எவர்கிளேட்ஸ் ஹாலிடே பார்க் அமைந்துள்ள நிலம் முதலில் டேவி ஃபார்ம் லேண்ட்ஸ் இன்க் என்ற உள்நாட்டு ஈலாப நிறுவனத்திற்கு சொந்தமாக இருந்தது. அது 1964இல் ப்ராவர்ட் கவுண்டிக்கு உரிமை மாற்றம் செய்யப்பட்டது. அந்த நிலத்தின் ஒரே பயன்பாடு பொது பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அந்த உரிமை பத்திரம் குறிப்பிட்டிருந்தது. ப்ராவர்ட் கவுண்டி 1965இல் புளோரிடா மீன் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு ஆணையத்துடன் ஒரு நீண்டகால குத்தகை ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது. பின்னர் ஜூன் 2012 வரை அந்த சொத்து துணைக்கு தகைக்கு விடப்பட்டது. அப்போது FWC அந்த பூங்காவை ப்ராவர்ட் கவுண்டியிடம் திரும்ப ஒப்படைத்தது. அது அப்போதிருந்து மாவட்டத்தின் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு பிரிவின் மூலம் இயங்கி வருகிறது. எவர்கிளேட்ஸ் ஹாலிடே பார்க் 1982 முதல் மியாமி ஃபோர்ட் லாடர்டேல் பகுதியில் காற்று படகு சுற்றுப்பயணங்களையும் சவாரிகளையும் வழங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் காற்று படகு சுற்றுப்பயணம் பொதுவாக 60 நிமிட வழிகாட்டப்பட்ட அனுபவத்தை கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் ஒரு கேப்டன் எவர்கிளேட்ஸில் உள்ள முதலைகள் மற்றும் பிற வனவிலங்குகளை சுட்டி காட்டுவார். காற்று படகு சவாரிகள் மணிக்கு 35 முதல் 45 வரை மைல்கள் வரை வேகத்தை எட்டக்கூடும். எவர்கிளேட்ஸ் ஹாலிடே பார்க் கேட்டர்பாய்ஸ் முதலை மீட்பு குழுவின் இருப்பிடமாகும். மேலும் இது எவர்கிளேட்ஸில் நடைபெற்று வரும் பாதுகாப்பு மற்றும் பேனல் முயற்சிகள் குறித்து பொதுமக்களுக்கு கல்வி அளிக்கிறது.
முதலைகளை பிடிப்பவர்களின் குழு எவர்கிளேட்ஸை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளிலிருந்து தொந்தரவு தரும் முதலைகளை பிடித்து மீட்டு அவற்றை இந்த பூங்காவில் விடுவிக்கிறது. இந்த பூங்கா முதலைகளுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட வாழ்விடத்தை வழங்குகிறது. இல்லையெனில் அவை அவற்றின் தோல் அல்லது இறைச்சிக்காக கொல்லப்படக்கூடும். இந்த மீட்பு குழு உறுப்பினர்கள் அனிமல் பிளானட் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கேட்டர் பாய்ஸ் என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருந்தனர். மேலும் அவர்கள் தங்களின் பல அத்தியாயங்களை இந்த பூங்காவில் படமாக்கினர். வனவிலங்குகளை காணுதல். காற்றுப்படகு சவாரியின் போது வழிகாட்டிகள் முதலைகள், ஆமைகள் மற்றும் கொக்குகள், நாரைகள் போன்ற பல்வேறு பறவை இனங்களை அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில் காண உதவுகிறார்கள். முதலை வனவிலங்கு நிகழ்ச்சி கேட்டர் பிட் இல் முதலைகளுக்கு உணவளித்தல் மற்றும் அது குறித்த உண்மைகளை கொண்ட ஒரு நேரடி கல்வி விளக்க காட்சி. விலங்குகளுடனான சந்திப்புகள். கூடுதல் கட்டணத்தில் சுமார் $5 பார்வையாளர்கள் ஒரு சிறிய முதலை குட்டியை பிடித்தபடி புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். காட்டு நடைபாதை. முதலைகளின் கண்காட்சிகள் மற்றும் உள்ளூர் தாவரங்களை கொண்ட ஈரநிலங்கள் வழியாக செல்லும் சுயமாக வழிகாட்டப்படும் ஒரு நடைபாதை. சிறந்த நேரம், குளிர்ச்சியான வானிலை, குறைந்த கூட்டம் மற்றும் அதிக வனவிலங்கு நடமாட்டம் ஆகியவற்றுக்காக வார நாட்களின் காலை நேரங்கள் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை பரிந்துரைக்கப்படுகின்றன. மார்ச் 2022 எவர்கிளேட்ஸ் ஹாலிடே பார்க் சுமார் $16 மில்லியன் மதிப்பிலான ஒரு பெரிய புனரமைப்பு திட்டத்தின் முடிவுகளை வெளியிட்டது. தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்கை தடுக்க உதவும் வகையில் பல பொது இடங்கள் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டன. இத்திட்டத்தில் புதிய கழிவறைகள், பிக்னிக் பகுதிகள் மற்றும் பொது படகு இறங்குதளங்கள் ஆகியவையும் சேர்க்கப்பட்டன. இந்த உலகம் ஒரே இடத்திலிருந்து வேடிக்கை பார்க்கப்படுவதற்காக படைக்கப்படவில்லை. இது முழுமையாக சுற்றி பார்க்கப்படுவதற்காகவே உள்ளது. மறைந்திருக்கும் பாதைகளிலிருந்து பிரமிக்க வைக்கும் இடங்கள் வரை, கர்ஜிக்கும் இயந்திர ஒலிகளிலிருந்து அமைதியான சூரிய அஸ்தமனங்கள் வரை, இதுவே SPR வீல்ஸ் டிராவலர். இங்கு ஒவ்வொரு பயணமும் ஒரு கதையை சொல்கிறது. ஒவ்வொரு மைல் தொலைவும் ஒரு புதிய சாகசத்தை கொண்டு வருகிறது. சாலை பயணங்கள், புதிய இடங்களை ஆராய்வது மற்றும் பயணத்தின் சிலிர்ப்பு ஆகியவற்றை நீங்கள் விரும்புபவர் என்றால் இந்த சேனல் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. நகரங்கள், நாடுகள் மற்றும் மறைந்திருக்கும் அரிய இடங்கள் என அனைத்தையும். எனவே சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள். நாம் இணைந்து இந்த உலகத்தை சுற்றி ஆராய்வோம்.